சிங்கம் இங்க கிடையாதுங்க. கிடையாதுங்க. நீங்க ஜூல பார்த்துட்டு சிங்கம் ஜூல சர்க்கஸ்ல பார்த்துட்டு, டிஸ்கவரி சேனல்ல பார்த்துட்டு ஒரு டிஸ்கவரி எப்பா எப்படி இருக்கு சிங்கம்? சிங்கத்துக்கு நம்ம ஊருக்கு சம்மந்தமே கிடையாது. அப்புறம் தனியா அது வந்து என்ன பண்ணும்? இந்த தண்ணி குடிக்க வந்து தனியா வந்து தண்ணி காட்டுமாம். இது என்ன மாடு மேய்க்குதா அது? சிங்கம் தண்ணி தண்ணி காட்டுறது. தனியா வந்து தண்ணி குடிக்கும். அதுக்கு அப்படியே கிடக்குங்க அது. நீங்க வண்டலூர் மியூசியத்த எங்க போய் பாருங்க. அது ஒரு மூலையில பார்த்து ஆண் சிங்க தலைய முடியெல்லாம் வச்சு பார்க்க வந்து பயங்கரமா இருக்கும். ஆனா அப்படியே படுத்து கிடக்கும் மூலையில. பாருங்க. அழுக்கடிஞ்சு அப்படியே படுத்து கிடக்கும். ஒண்ணும் ஆக்டிவாவே இருக்காது அது. ஒண்ணும் பண்ணாது. அப்புறம் அதோட இயல்பு என்னன்னா, சாப்பிடுறது, அதுக்கப்புறம் இனவர்த்தியில பெண் சிங்கத்தோட செக்ஸ்ல ஈடுபடுறது. இது மட்டும் தான் அதோட வேல. இத வந்து உன்னோட ஒப்புருக ஏறக்குறைய அவரே மறைமுக விமர்சனமா பண்ணிக்கிறாரா என்னன்னு தெரியல. தன்னை சிங்கம் மாரி இருக்கிறோம்னு சொல்லி பண்ணிக்கிறாரான்னு தெரியல. எதுக்குமே பொது விஷயத்துக்கு வர்றதில்ல, கொல்றதில்லன்னு சொல்றாங்கல்ல. நான் சிங்கம்டா அப்படிதான் இருப்பேன்னு சொல்றாரா? வரப்போறேன்னு சொல்ட்டாரு. மக்கள போய் சந்திக்க போறேன். சொல்ட்டாரு. ஆனா மாநாட்டுல சொல்ட்டாரு. அது வந்து இருட்டுறதுக்கு முன்னால சந்திப்பாரு போல தெரியுது. அப்புறம் பெண் சிங்கம் வந்து குட்டி போட்டுச்சுன்னா, அது வந்து ஆண் சிங்கத்தோட இணை சேராது. குட்டி வளர்ற வரைக்கும் அந்த பொறுப்பு அதனால சேரவே சேராது. ஆனா இது சும்மா இருக்காது. இது சும்மா துண்டு சும்மா தானே இருக்குது. இதுக்கு என்ன வேல? அதனால இது திருப்பி என்ன பண்ணும், பெண் சிங்கத்த போய் இணை சேரும்போது அதுக்கு இதுக்கு பிரச்சனையாகும். அப்ப என்ன பண்ணுது ஆண் சிங்கம், இந்த குட்டிகளால தான் அது வரலன்னு சொல்லி அந்த ஆண் சிங்கம் அந்த குட்டிகள கொன்னுடுங்க. இதான் சிங்கத்தோட குணாம்சம். இது எதுவுமே தெரியாம சிங்கம் அது ரவுண்ட் இது ஒண்ணு கடிக்கும் சுத்தி ஏரியாவுல. இதெல்லாம் காமெடியா இருக்கு. ஆரம்பத்திலேயே காமெடியில இருந்து இத பில்டப்பா பேசுறாரு. பஞ்ச் டயலாக் வரும்ல, சிங்கம் சிங்கிளா தான் வரும். ஆமா. அத வச்சு சொன்னாரு. ஆமா. சிங்கம் சிங்கிளா தான் வரும். அப்புறம் என்னது? பன்னிங்க தான் கூட்டமா பன்னிங்க தான் கூட்டமா வரும். அது மாரியான விஷயம் தான். சிங்கிளா தான் வரும். இன்னொன்னு இந்த விலங்குகளை வைத்தான ஒரு கண்ணோட்டம் இருக்குல்ல, அது பொய்யானது. அப்புறம் ஆத்து நெறைய தண்ணி ஓடுனா நாய் நக்கி தான் குடிக்கும். என்ன சிங்கம் டம்ளர்ல மொண்டு குடிக்குமா? அதான் லாஜிக்கா சொல்லுங்க. சிங்கமும் நக்கி தானங்க குடிக்கும். உங்க புத்தி அது. ஆத்து நெறைய தண்ணி ஓடுனாலும் நாய் நக்கி தான் குடிக்கும். இந்த சிங்கம் அப்படியே ஸ்ட்ரா போட்டு உரியுமா? அல்லது வந்து அது வந்து டம்ளர்ல மொண்டு குடிக்குமா? புலி என்ன வந்து ஜக்குல மொண்டு குடிக்குமா? என்ன குடிக்கும்? நாய் எப்படி குடிக்குதோ அப்படிதான் சிறுத்தை, புலி, சிங்கம் எல்லாம் நக்கி தான்யா குடிக்கும். உங்க கண்ணோட்டம் நாய வந்து ஏன்னா நாய் உங்களுக்கு பயப்படுது. சிங்கத்துக்கு நீங்க பயப்படுறீங்க. நீங்க எதெல்லாம் பார்த்து பயப்படுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு வீரம். எதெல்லாம் உங்கள பார்த்து பயப்படுதோ அதெல்லாம் உங்களுக்கு அடிமை. எதெல்லாம் தனக்கு பயந்ததோ அதெல்லாம் வீட்டு விலங்கா மாத்திட்டான். ஆடு, மாடு, நாய் எல்லாம் தனக்கு பணிவா இருக்கிறதுங்க. இவன் பார்த்த பயந்த மிருகத்தெல்லாம் இந்த மாதிரி ரவுண்டா ஒண்ணு கடிச்சு ரவுண்டு கட்டும். அது தனியா போகும் பில்டப் கொடுத்து இவனை வீரமா பார்க்க ஆரம்பிச்சாங்கிறதா உண்மை. விஜயை பார்த்து யாரும் வீரம் ஒண்ணுமே கிடையாது. அது உணவு தேடலுக்காக தன்னை விட பலவீனமான மிருகங்களை தான் வேட்டையாடும்.